ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். எல்லாருமே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதுல நாம் ரொம்ப அதில் ஒரு முக்கியத்துவமாக இருக்கு. இயேசு சொல்கிறார், இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது அங்கே உள்ள எருசலேம் ஸ்திரீகள் எல்லாருமே என்ன பண்ணாங்களாம், எல்லாரும் அவருக்காக அழுது கொண்டு இருந்தாங்க. அப்போது இயேசு என்ன சொன்னார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்கு, ஏன்னா நம்ம கர்த்தருக்குள்ள ஸ்திரமாக இருக்கணும், இடறி போயிடக்கூடாது. ரெண்டாவது, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை பின்பற்றுறவங்களாக இருக்கணும், உலகத்துக்கு நேராக போயிடக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அதுக்காக நீங்கள் அழுங்க அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். இப்போ நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். யாரெல்லாம் நம்ம பிள்ளைகள் வச்சிருக்கீங்களோ அவங்க கர்த்தரால் வந்த சுதந்திரம், அது கர்த்தர் கொடுத்த கனி. அல்லேலூயா. பிள்ளைகள் நம்முடையவர்கள் அல்ல, அது த்ரூ தேவனுடைய பிள்ளைகள், த்ரூ நம்ம மூலமாக தான் வந்திருக்காங்களே தவிர அவங்களுக்கு 100க்கு 100 ஆளுகை நமக்கு கிடையாது. நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம், பிள்ளைகளை 100க்கு 100 நம்ம ஆளுகை பண்ண நினைக்கிறோம், நம்ம சித்தப்படி தான் அதுங்க இருக்கணும்னு நினைக்கிறோம். நான் என்ன விரும்புகிறேனோ அப்படி படிக்கணும்னு விரும்புகிறது எல்லாமே நம்மளுடைய ஃபோக்கஸிங் ஃபுல்லாக அங்கே போகாமல், தேவன் என் பிள்ளையை குறித்து என்ன சொல்லுகிறார், தேவன் என் பிள்ளையை குறித்து எப்படி நினைக்கிறார், அந்த நினைப்புக்கு நம்ம என்ன செய்யணும், அது வரணும். ஏன்னா த்ரூ நம் மூலமாக தான் உலகத்துக்கு வெளிப்பட்டிருக்கிறாங்களே தவிர 100% நம்ம அவங்களுக்கு ஃபுல்லாக நம்ம கையில் எடுக்க முடியாது. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நமக்கு பொறுப்பு இருக்கிறது, பிள்ளைகளை கவனமாய் வளர்க்கணும், கண்டித்து பிள்ளைகளை வளர்க்கணும், தேவ பயபக்தியில் பிள்ளைகளை வளர்க்கணும் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. அதனால் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படின்னு வசனம் சொல்லும். பிள்ளைகள் என்ன செய்வாங்க, கர்த்தராலே, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படணும். இப்போ நிறைய போதிக்கிறதுக்கு உலகத்தில் நிறையா வந்துருச்சு. என்ன வேணால் சொல்லி கொடுத்து பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கும் பிள்ளைங்க தன்னால் கெட்டு போகிறதுக்கும் நிறையா இருக்குது. சில பிள்ளைங்க ஸ்கூலில் போய் சேருங்களேன், அதுங்க வார்த்தைலாம் வித்தியாசமாக வரும். ஏன்னா அங்கே என்ன ஸ்கூலில் பிள்ளைங்களோட பழகுதுங்களோ அந்த வேர்டு என்ன செய்யுது, அதுங்களுக்குள்ளே வந்துடுது. அப்போ நிறைய வெளி போதனைகள் பிள்ளைகளுக்குள்ளே இன்புட் ஆகிக்கொண்டே இருக்குது. ஆனாலும் ஆண்டு சொல்கிறாரு, உன் பிள்ளைகள் உட்காரும் போதும் எழும்பும் போதும் நடக்கும் போதும் படுத்து கொள்ளும் போதும் எல்லா நேரங்களும் என்ன செய்யணுமா, நம்ம தேவனுடைய வார்த்தையை குறித்து பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம பேசணும் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். இல்லை, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, எவைகளை ஆலோசனை வாசிங்க, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. என்ன வார்த்தைகள், நான் உனக்கு கட்டளை கொடுக்கிற எல்லா வார்த்தைகளும் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து நீ பேசு. பிள்ளைகள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது நாங்களாம் டெய்லியும் பிள்ளைங்கள்கிட்ட தூங்கும் போதெல்லாம் பைபிள் ஸ்டோரி சொல்லி அதனுடைய இல்லஸ்ட்ரேஷன் என்ன, அதுக்கு மீனிங், அதுக்கு கருப்பொருள் என்ன, அதை டெய்லி சொல்லி தான் பிள்ளைகளுக்கு. ஒரு நாள் அதுங்க கொஞ்சம் விகற்பமாக, அப்புறம் அப்படி நடுத்தர ஒரு டீனேஜ் வாலி வயசுலாம் வரும்போது கொஞ்சம் வித்தியாசமாக வந்தாலும் நம்ம சொல்லி கொடுத்த வார்த்தைகள், சொல்லி கொடுத்த பைபிள் காரியம் எல்லாமே அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் இருதயத்தில் போய் பதிஞ்சிடும். அல்லேலூயா. அது அநேக நாட்களுக்கு பின்பதாக நீ அதன் பலனை நீ காண்பாய். அதனால் நிச்சயமாய் காண்போம். சொல்கிறது கேட்க மாட்டேங்குதுன்னே நம்ம விட்டுடக்கூடாது. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை என்ன செய்யுமா, தாய்க்கு வெட்கத்தை கொண்டு வரும். அதனால் நம்ம பிள்ளைகளை நாம் சரியாக போதித்து நடத்துறதுக்கு கர்த்தர் கிருபை தருவாங்க. அதுக்காக சொல்லி ஜோமுன கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த கர்த்தருடைய வசனத்தினால போதிக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு சபையின் பிள்ளைகள், அந்த ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தினால போதிக்கப்படும்படியாக சொல்லி ஜோமுனுமா. ஹல்லேலூயா. ரீமானா ஷபாலபா லபாரியா கரபாலபா ரீமானா ரதனிமி அங்கரிபி கரபாலபாலபா. இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஐயா. இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக.
இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பிள்ளைங்க வசனத்துல வளரணும். ஹல்லேலூயா. வசனத்துல பிள்ளைங்க வளரவங்களா மாறணும். வேதம் என்ன சொல்லுகிறது? எரேமியா பார்த்தாண்டு சொல்றாரு, நீ ஜாதிகளுக்கு நான் உனக்கு தீர்க்கதரிசியா வைக்கிறேன். அப்போ எரேமியா என்ன சொல்றாரு? நீ சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று அவன் என்ன செய்யறான்? அவன் செய்யறதுக்கு அவன் யோசிக்கிறான். ஏன்னா நான் சின்ன பிள்ளை. ஐயோ, இந்த இஸ்ரவேல் ஜனங்களா யார்? அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். நான் போய் என்னத்தை சொல்லுவேன்? என்ன தூரப்போன்னு சொல்லிடுவாங்களே அப்படி என்ன செய்யறான்? அவன் பயப்படுறான். ஆனான்னு சொல்றாரு 1:7, அதனால் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ என்ன செய்யாதே, நீ சொல்லாதே. அல்லேலூயா. நான் உன்னை அனுப்புகிற எவ்விடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகள் எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைங்க வாயிலும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். அல்லேலூயா. பிள்ளைங்க வேதத்துக்கு கீழ்ப்படியவங்களா இருக்கணும். வேத வசனம் சொல்லும் போது காதுகள் என்ன செய்யணும்? காதுகள் திறக்கணும். அதுங்களுக்கு இங்கே வசனம் ஒன்று சொல்ல சொல்ல அதுங்க பாட்டுக்கு வேற ஒரு லோகத்தில் இருந்து செவிடு மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது. பிள்ளைங்க தேவாலயத்திலேயே மனந்திரமாக பிள்ளைங்க வாழ்ந்துடக்கூடாது. பார்த்தா ஜபத்தில் இருப்பாங்க, ஆராதனை இருப்பாங்க, ஆனால் அது ஒன்றுமே என்ன செய்யாது, பிள்ளைங்களே டச் பண்ணாத மாதிரி இருக்கக்கூடாது. வசனங்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும். இருதயம் திறக்கப்படணும். பிள்ளைங்க நல்ல வசனத்தில் வளருகிறத நம்ம கண்கள் காணணும். வேறு என்னங்க சந்தோஷம் இருக்குது? பிள்ளைங்க பெரிய பெரிய லட்சமாக சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என் பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்க, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்க, வசனத்துக்கு செவிஸ் கொடுத்து வசனத்தை மற்றவங்களுக்கு போதிக்கிறாங்க. அதுதான் பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. பிள்ளைகளை வசனத்துக்குள்ள வேரூன்றும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. பாருங்க, ஆதியாகமத்தில் 33:5 ஆண்டவர் பிள்ளைகளை குறித்து கேட்குறாங்க. அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார்? ஏசா யாக்கோபை குறித்து கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றார். அல்லேலூயா. இப்போ பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் வந்த ஈவு. சத்தமா சொல்லுங்க, யாரால் வந்த ஈவு? கர்த்தரால் வந்த ஈவு. அதனால பிள்ளைகளை நாம் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் கர்த்தருக்கேற்ற பயபக்தியிலும் பிள்ளைகளை கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் பிள்ளை வளரலைன்னு சொல்லுது, அது எழும்ப மாட்டேங்குது இப்படின்னே சின்ன வயசுலேயே பிள்ளைங்களை விட்டு 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 அதுங்க நல்லா பெரிய வாலிப வயது வரும்போது போமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதனால் பிள்ளைகளை இளம் பிரயாத்திலேயே பிள்ளைங்களை கொண்டு தேவ சமூகத்தில் உட்கார வச்சு ஜபம் பண்ணி அல்லேலூயா. அதுங்க கொஞ்சம் அப்படி கோடுனா கூட நம்முடைய ஜபம் பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை கேட்டதெல்லாம் பிள்ளைங்களுக்குள்ளே இருக்கும், அதெல்லாம் ஒரு நாள் வெளியே வரும். அல்லேலூயா. அதனால் ஒரு பிள்ளைகளும் கெட்டு போகவே போகாது. அல்லேலூயா. ஆதியாகமம் 48:9 இவர்களுக்கு பின் நீ பெறும் பிள்ளைகள் உன்னுடையவைகள், அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரனுடைய பேரால் அழைக்கப்பட்டு தங்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள். அல்லேலூயா. இப்போ மூத்த பிள்ளைகள்லாம் என்னுடையதுன்னு ஆண்டு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் கற்பம் திறந்து பிறக்கிறது எல்லாம் என்னுடையது. அதில் கர்த்தர் அவருடைய பிள்ளையை ஆசீர்வதிப்பாராக. அதனால தான் தாய்மார்கள் பிள்ளைகளை கொண்டுட்டு இயேசுக்கிட்ட வரும்போது சீஷர்கள் என்ன செஞ்சாங்களாம்? அதட்டினார்கள் அப்படின்னு பைபிளில் நம்ம படிக்க. அதட்டினார்கள். உடனே இயேசு சொன்னார், அவங்களே அதட்டாதுங்க, தடை செய்யாதுங்க, அவங்க என்கிட்ட வர்றதுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால கர்த்தர்கிட்ட வர்றதுக்கு இடம் கொடுத்தாங்க. கர்த்தர் பிள்ளைகளை, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, அணைத்து கொண்டு, கர்த்தர் பிள்ளைகள் என்ன செய்தாரா? அணைத்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தான்னு சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் அணைத்து கொள்வாராக. எல்லாம் கைவிட்டு ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசையா உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீமானா ஷபாலபாலபா, ரீமானா ரதனிமி ஆங்கரிபி கரபாலபாலபா. பிள்ளைகள் கர்த்தரால் அணைக்கப்படுவார்களாக. உலகத்தினால நிறைய அணைப்புகள் வரும். உலகத்தின் இன்பமான வார்த்தைகளுக்கு பிள்ளைங்க மயங்கி போயிடக்கூடாது. உலகத்தினுடைய அசுத்த வார்த்தைகளுக்கு பிள்ளைங்க மயங்கிடக்கூடாது. இதெல்லாம் நம்ம ரொம்ப ஜெபிக்கணும். பிள்ளைகள் தெரியாமல் எங்கேயாவது விழுந்துருங்க. டீனால்
என்ன பண்ண போனாலாம், பெண்களை பார்க்கறதுக்கு சுற்றி பார்க்க போகிறார். பெண்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க, பெண்களுக்குள்ள ஒரு என்னென்னா ட்ரெஸ்ஸிங் மேக்கப்னா அவங்க ரொம்ப ரொம்ப அதில் அடிக்ட் ஆகிடுவாங்க. அது இயற்கையாகவே பெண்களுக்கு தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் கவனமாக இருப்பாங்க. அப்போ தேசத்தின் பெண்களை பார்க்க நீங்கள் வாசிச்சின்னு தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேசத்தின் பெண்களை பார்க்க, குடிகளை பார்க்க, மக்களை பார்க்க எப்படியெல்லாம் அவங்க ட்ரெஸ் பண்ணுறாங்க, எப்படி மேக்கப் பண்ணுறாங்க, எப்படி இருக்கிறாங்க, ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குது, எப்படி பேசுகிறாங்க, பழகுறாங்க, இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் என்ன செஞ்சாவ சுற்றி பார்க்க போகிறா. சுற்றி பார்க்க போன இடத்துல என்ன ஆகிடுது, அவங்களோட லைஃபு ஸ்பாயில் ஆகிடுது. பாருங்க, அதே மாதிரி தான் நிறைய அவங்கள அறியாமலேயே சில கன்னிகளுக்கு பிள்ளைகள் சிக்குண்டு போகிறார்கள். நம்ம எல்லாம் கரங்களை வைத்து ஜோமனும், ஆண்டவரே அப்பா எங்கள் பிள்ளைகள் அறியாமையிலையோ அறிந்தோ எந்த கன்னிகளுக்கும் சிக்குண்டு போகாதபடிக்கு கர்த்தர் எல்லா பிள்ளைகளையும் வேலி அடைப்பாராக சொல்லி ஜோமனுமா. எல்லா பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், எல்லா பிள்ளைகள் எல்லாம் வேலி அடைக்கப்படட்டும் ஐயா. ரீமானா ஷபாலபா லியாங்கரிபி கரபாலபா. எந்த கன்னிகளுக்கும் எந்த வலைகளுக்கும் எங்க பிள்ளைகள் சிக்கிவிடக் கூடாது. ரீபாலா ஷபாலபா லியாங்கரிபி கரபாலபா. ரீபாலபா லபா லபா. தேவன் பிள்ளைகளை ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் பிள்ளைகளை மூடுவதாக, கர்த்தருடைய அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படட்டும் ஐயா. பிள்ளைகளுடைய நன்மைகள் ஆஸ்வதிக்கப்படட்டும் ஐயா. பிள்ளைங்க நன்மைகளை பிடுங்குகிற எல்லா பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால அவைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிள்ளைகள் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இயேசு என்ன செய்தாரா, தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவர் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இப்போ அவர் சின்ன, அவருடைய வயது அப்போ எத்தனை வயது, 12 வயது. இப்போ சிறு பிள்ளைகள் கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக வளர வேண்டும். அல்லேலூயா. கீழ்ப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த சில பிள்ளைங்க பாருங்க, சின்ன வயசுலலாம் கீழ்ப்படிவாங்க. இந்த டீனேஜ் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சம் எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. வாலி பிள்ளைங்க ஆகும்போது என்ன கொஞ்சம் எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. அடுத்த லெவல் போக போக அதுங்க கீழ்ப்படியாமலே போயிடும். அப்படி இராதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவாராக. எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான் யாரு, சாமுவேல். அல்லேலூயா. சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான், கீழ்ப்படுதல் உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த கிருபையை பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. பாருங்க, அப்போ பிள்ளைகள் சந்தில் கீழ்ப்படியாமல் இருக்கும், அதெல்லாம் நம்ம விட்டுடக்கூடாது. ஏலியை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் தன் பிள்ளைகளை, தன் குமாரரை அடக்காத பாவத்தின் நிமித்தம். இந்த பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாய் மாறிட்டாங்களாம். பிள்ளைகளை நம்ம அடக்கிறதுக்கு கிருபை நமக்கு வேணும். கிருபை இல்லாமல் நம்ம நின்னோன்னா அதுங்க நம்மளை அடக்கிட்டு போயிடும். இப்போ தேவன் நம்முடைய வார்த்தை சொல்லும் போது பிள்ளைகள் அதுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிய நம்ம கிருபை வாங்கணும். வேறு வழி இல்லை. நம்ம கிருபை வாங்கினா தான் அதுங்க என்ன செய்யும், அதுங்க கீழ்ப்படியும். இல்லைன்னா அதுங்க நம்மளை கீழ்ப்படியை வச்சு நம்ம வாயை பொத்த வச்சு அனுப்பிடும். அதனால் நம்ம அதுக்காக கிருபை நமக்கு வேணும். கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அதில் எங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியக்கூடிய கிருபை எங்களுக்கு முதலாவது தாங்க ஆண்டவரே. நாங்கள் சொல்கிற கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, நல்ல ஆலோசனைகளுக்கு, நல்ல போதனைகளுக்கு எங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படிய முதல்ல எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே சொல்லி ஜெபம். நமக்கு கிருபை இல்லைன்னா ஒன்றும் கீழ்ப்படியாது. ஆண்டவரே, இந்த கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு அந்த அபிஷேகத்தை ஊற்றுவீராக, எங்களுக்கு அந்த கிருபையை ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. ரீமானா ஷபாலபாலபா. எங்களுடைய வார்த்தையை கேட்கும் போது பிள்ளைங்க அதுக்கு அந்த செவி கொடுக்கணும் ஆண்டவரே. நாங்கள் சுயமான வார்த்தையை நாங்கள் பேசாதபடி தேவன் எங்களுக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்கிறீங்களோ அதை எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல, பிள்ளைகள் அதுக்கு கீழ்ப்படிய உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்தி முதிர் வயதிலும் அவன் விடாதிருப்பான் வசனம் சொல்லுது. அதனால பிள்ளைகளை சரியாக கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களும் அப்படின்னு தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்குல்ல, கர்த்தருடைய கரம் அதில் இறங்கணும். கர்த்தரோடு இணைந்து செய்யும்போது பிள்ளைங்க அதுக்கு கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை தருவாங்க. கைவிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பிள்ளைகள் அதுக்கு கீழ்ப்படிய நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்கள் சொல்கிறதுனால இல்லை ஆண்டவரே, நாங்கள் அவங்களோட மல்லு கட்டுறதுனால இல்லை ஆண்டவரே. நீங்கள் இடைப்பட்டீங்கன்னா பிள்ளைங்க கீழ்ப்படிவாங்க ராஜா. ஹல்லேலூயா. அந்த கிருபைகளை தருவீராக, கிருபைகளை தருவீராக ராஜா. ஆமென். ஹல்லேலூயா.
பிள்ளைகளை கத்தர் அவர் போதித்து நடத்துவார்கள். 2 கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பெரிய சந்தோஷம். எங்கள் பிள்ளைகள் கத்தருக்குள் வளர்ந்திருக்கிறாங்க. எங்க பிள்ளைங்க கத்தருக்குள் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. எங்க பிள்ளைங்க கத்தருக்காக செயல்படுறாங்க. எங்க பிள்ளைங்க கத்தருக்காக வைராக்கியமா வாழ்றாங்க. கத்தருக்காக ஊழியம் செய்கிறாங்க. அதை விட வேறொரு சந்தோஷம் ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை கத்தர் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் கொடுப்பார்கள். அப்படி கை வைத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த சந்தோஷத்தை கத்தர் எல்லா பெற்றோருக்கும் தருவார்கள். 2 கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா. நாங்கள் பெற்றோராகிய ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த சந்தோஷம் வரட்டும் ஆண்டவரே. இந்த சந்தோஷம் கிடைப்பதாக. எங்க பிள்ளைகள் உம்மால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்க பிள்ளைங்க சமாதானம் பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் மகிழ்ச்சி அடையத்தக்கதாக தேவன் எல்லா பிள்ளைகளை இந்த ஆசீர்வாத கிருபைக்குள் கொண்டு வருவீராக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாலிபத்தின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. பலவான் கையில் எப்படி இருக்கிறாங்களா? அம்புகளா இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஷார்ப்னஸை தேவன் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். சத்துரு எவனை விழுங்கலான்னு வகை தேடி என்ன செஞ்சு கொண்டிருக்கிறானா? சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். யாரை விழுங்கலாம், எந்த பிள்ளையை விழுங்கலாம், அவனுக்கு வேலையே அதானே. அதனால அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஒரு சத்துருடைய வாய்க்கும் பிள்ளைகள் இறையா போயிடக்கூடாது. எல்லா கதைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்க பிள்ளைங்க சத்துருடைய வாய்க்கு இறையா போயிடக்கூடாதுப்பா. எங்க பேர பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபித்தாதானே உங்க பேர பிள்ளைகளுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு நம்ம தானே ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்க சபையின் பிள்ளைகளுக்காக நாங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகளை தேவன் வளர்ப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. பலவான் கையில் அம்புகளாக ரீமானா ஷபலபா உங்க கரத்தில் உள்ள பிள்ளைகளாக தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. ரீமானா ஷபலபலபலபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளே அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனாலே உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளை நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். இப்போ பிள்ளைகள் யார் அறிந்து கொள்ளணும்? தேவனை அதிகமாக அறிந்து கொள்ளணும். அதில் தான் பிள்ளைங்க அதிகமாக அவரை அறிகிற அறிவை அவர் விரும்புகிறார். இப்போ எது கர்த்தருக்கு பிரியமானது? அவர் அதிகமாக அறிந்து கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் பிள்ளைகள் கர்த்தரை அதிகமாய் அறிந்து கொள்ளும். அதுக்காக எல்லாம் சொல்லி ஜோமனும். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் கர்த்தரை அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பா. ரீமானா ஷபாலபா ரியாங்கரிபி கரபாலபா ரீபாலா ரதுனிமி யாங்கரிபி கரபாலபா. எங்கள் பிள்ளைகள் கர்த்தரை அதிகமாய் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. தேவனை அறிந்தாதான் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? பலமுள்ளவங்களா இருப்பாங்க, விசுவாசம் உள்ளவங்களா இருப்பாங்க, கர்த்தர்ட்ட அன்புள்ளவங்களா இருப்பாங்க. உலகத்தையும் உலகத்திலே இருந்து வருகிற பாவங்களையும் பாரங்களையும் ஜெயிக்கிறவங்களா மாறுவாங்க. ஹல்லேலூயா. தேவன் அறியலைன்னா உலகத்தை ஜெயிக்க முடியாது. உலகத்தை ஜெயிக்கிறவங்களா நம்ம மாறணும். அப்படி தானே? இப்போ பலவான் கையில் உள்ள யாரா மாறணும்? பலவானாகிய இயேசுவின் கரங்களில் உள்ள அம்புகளாய் பிள்ளைகள் மாறணும். அவர் அந்த அம்புகள் என்ன செய்யறாரு? அம்பரா துணியிலே அவர் எடுத்து சுற்றி ஒளித்து வைக்கிறார். தேவைப்படும் போது அந்த அம்பை எடுத்து அவர் வீசுவார். அதுதான் பலவான் கையில் உள்ள அம்பு. ஹல்லேலூயா. அது சத்துருவை அழிச்சிட்டு தான் என்ன செய்யும்? அது திரும்பி வரும். அப்படிப்பட்ட ஷார்ப்னஸை பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பார்கள். கரங்களை வைத்து ஜெபம் பண்ணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஷார்ப்னஸ் பிள்ளைகளுக்குள்ள வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பலவான் கையில் உள்ள அம்புகளாக பிள்ளைகள் துலக்கமான அம்பாக்கி ரீமானா ஷபலபா பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் துலக்கமான அம்புகளாய் மாறுவார்களாக. தானியேல்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தாரிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசில்லாதவர்களும். நம்முடைய பிள்ளைகள் எங்க போனாலும் யாரா இருக்கணும்? மாசில்லாதவர்களாய் கர்த்தர் காப்பாராக. ஹல்லேலூயா. அசுத்தம், பாவம், இச்சைகள், பொய், புரட்டு இதெல்லாம் பிள்ளைகளுக்குள்ள வந்துடக்கூடாது. இப்போ மாசில்லாதவர்களும் அழகானவர்களும், தெய்வீக அழகு இருக்கணும். தன்னை அழகா மெயின்டைன் பண்ணணும். சில பிள்ளைங்க குளிக்காதுங்க, ஒழுங்கா ட்ரெஸ்ஸை மாற்றாதுங்க, அப்படி ஒரு மாதிரி இருக்கும்.
அப்போ அப்படி இல்லாமல் யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போதே தன்னுடைய கரெக்டாக என்ன செய்யணும் பிள்ளைங்க, தன்னை மெயின்டைன் பண்ணணும். இப்பவும் மெயின்டைன் பண்ண தான் செய்யணும். அழகானவர்கள் சகல ஞானத்திலும், என்ன ஞானமா, சகல ஞானம். ஒன்றத்தில் மட்டும் படிப்பில் மட்டும்தான் சில பிள்ளைங்க ஞானமாக இருப்பாங்க. படிப்பில் எல்லாம் 90க்கு மேலே தான். ஆனால் லைஃப்பை பார்த்தா அவங்க என்ன கேட்குறாங்க, நிறையா சிக்கிடுறாங்க பிள்ளைங்க போய். அப்போ சகல விதமான ஞானம், அல்லேலூயா, அதில் பிள்ளைங்க தேறணும். எல்லா விதம் எப்படி தப்புவிக்கப்படணும், எங்கெல்லாம் வலை வருது, அவள் கண்கள் வலைகளுமாய் என்ன வலைலாம் நம்மளை பின்ன வரலாம், மாட்டிக்கொள்ள வரலாம். அப்போ அதுலேருந்து தப்புக்கிறதுக்கு ஞானம், அல்லேலூயா. இப்போ இப்படி சகல விதமான ஞானத்தினால கிருபை எப்படி சம்பாதிக்கணும், எப்படி அன்பை சம்பாதிக்கணும், எப்படி அன்பு தப்பா வழியில் போயிடக்கூடாது, எப்படி பெரியவங்ககிட்ட ஞானமாக நடக்கணும், ஊழியக்காரங்கிட்ட தேவன்கிட்ட எப்படி யாக்கோபு போராடி பெற்றுக்கொண்டான், இப்படி அந்த அந்த ஞானத்தில் தெரிந்தவர்களும் அறிவிலே சிறந்தவர்களும். நம்முடைய பிள்ளைங்க எங்கே போனாலும் அறிவில் சிறந்தவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. டீச்சர்ஸ் கூப்பிட்டு சொல்லணும், உங்கள் பிள்ளை நல்லா அறிவாளியாக இருக்கிறான் அப்படி சொல்லணும். அந்த அளவுக்கு அறிவிலே சிறந்தவர்களும். அல்லேலூயா. கல்வியில் நல்ல ஒரு லாங்குவேஜில் மட்டும் பிள்ளைங்க வாழக்கூடாது, பல லாங்குவேஜ் கற்றுக்கொள்ளணும். கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபர்களை கொண்டு வந்து. ராஜாவின் அரண்மனை எது? ராஜாவின் சபை தான் ராஜாவின் அரண்மனை. ஏசு ராஜா கட்டி இருக்கிற சபை இதுதான் ராஜாவின் அரண்மனை. இதில் அவங்க சேவிக்க திறமை உள்ளவர்களாக வாலிபர்கள் பிள்ளைகள் மாறணும். அல்லேலூயா. எங்கேயா 10,000 ரூபாய்க்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு அலையாம எங்கள் பிள்ளைங்க பெரிய பெரிய போஸ்டிங்கில் வரணும், சிஇஓவாக வரணும், மேனேஜராக வரணும், மேனேஜிங் டைரக்டராக வரணும். அல்லேலூயா. எத்தனை விரும்புகிறீங்க? ஆமாம், ஜோம் பண்ணுங்க. பிள்ளைங்க அடுத்து கூட படித்து வரலாம். இது கம்மியாக உங்கள் பிள்ளைங்க படிச்சிருக்காங்களா, இன்னும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்களா, அடுத்து படிக்க சொல்லுங்கள். அடுத்த டிகிரி படிங்க, அடுத்தது படி, இதை படி, அதை படி. வேலை பார்த்துட்டே பிள்ளைங்க படிக்கலாம். இப்போ நிறைய பிள்ளைங்க பாருங்க பிஇ முடிச்சிருப்பாங்க, எம்இ படிப்பாங்க, சில பிள்ளைங்க டபுள் டிகிரியே படிப்பாங்க. எம்இ படிச்சுட்டு இருக்கும்போதே எம்பிஏ படிக்கிறாங்க. காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கும்போதே எம்பிஏ படித்து எம்சிஏ படித்து அவங்க மேலே அடுத்த டிகிரி அடுத்த லெவலுக்கு வந்துடுறாங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா கல்வியில் நிபுணர்களாய் தலைமைத்துவத்தில் வருகிற பிள்ளைகளாய் மாறணும். இல்லை கை விதி ஜோம் பண்ணுங்க. நம்ம பிள்ளைங்க முடிஞ்சிட்டா பேர பிள்ளைக்காக ஜோம் பண்ணுங்க. எங்கள் பேர பிள்ளைங்களாம் நல்லா, எங்கள் பிள்ளைங்க அடுத்த லெவலில் நல்ல ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீமானா ஷபாலபா ரீமானா ருதுனியாங்கரிபி கரபாலபா ஷபாலபா ரியா கரபாலபா லபாலபா லபாலபா. கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய அற்புதம் நடப்பதாக. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் எல்லா தீமை நின்றும் காக்கப்பட வேண்டும். தீமைகள், பிள்ளைகள் விரோதமான தீமைகள். நிறைய பிள்ளைகள் கடத்தப்படுறாங்க. குழந்தையா சின்ன பிள்ளையா இருக்கும் போதே குழந்தைகளை கடத்திட்டு போய் பிள்ளைகளை என்ன செய்ய வைக்கிறாங்க, பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. சில பொம்பளை பிள்ளைங்களை கடத்திட்டு போகிறது போய் தவறான பழக்கத்தில் கொண்டு வர. அப்படி நிறைய பிள்ளைகளுக்கு விரோதமான தீய எண்ணம் கொண்ட மனிதர்கள். சொல்லுங்க, இவங்க கையில் இருந்தெல்லாம் கர்த்தரோட பிள்ளைகளை பாதுகாக்கணும். சில பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸால் கெட்டு போகிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸால் தண்ணி அடிக்க, தம் அடிக்க, கெட்ட படங்களை பார்க்க, கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து கெட்ட பழக்க வழக்கங்களை செய்ய, திருட, கொள்ளையடிக்க, கொலை பண்ண கூட தாங்கிறதில்லை இப்போலாம். அந்த அளவுக்கு எதை மாறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பால் பிள்ளைங்களுக்கு கெட்டு போகிறது நிறையா இருக்குது. எல்லா கதைகளை வைத்து ஜோம் பண்ணுங்க. இந்த தீய எண்ணங்களை கொண்ட நபர்கள் கையிலிருந்து கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாப்பார்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல போராடி ஜெபிங்க. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிக்கே நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம சபையின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வருங்கால திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ரிபாலா ஷபாலபாலபாலபா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே தீய எண்ணங்கள் கொண்ட ஆண்டவரே சோத்திரமையா நபர்கள் கையிலிருந்து எங்கள் பிள்ளைகள் காக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் பிள்ளைகளை வேலையடைப்பீராக ராஜா, வேலையடைப்பீராக ராஜா. தீய எண்ணம் கொண்ட எந்த மனுஷாவிகள் பாதாளத்தின் வல்லமைகள் கையிலிருந்து தேவன் எங்கள் பிள்ளைகளை நீர் வேலையடைப்பீராக ராஜா, வேலையடைத்து காப்பீராக ராஜா. கர்த்தர் பிள்ளைகளை நடத்துவீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிள்ளைங்க சின்ன வயதிலேயே ஊழியம் செய்கிறவங்களா மாறணும். அல்லேலூயா. அதான் எக்ஸாம்பிள் சொன்னேன். எரேமியா
சாமுவேல். இவங்களாம் சின்ன வயசுல என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? கர்த்தருடைய பிரதிநிதியாக மாறினாங்க. அப்போ 12 வயது சொல்லப்படுறாங்க. அவங்க எரேமியாவுக்கு கூட 12 to 17 வயது இருக்கலாம் தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த வயதுலேயே என்ன பண்ணுறாங்க? அவன் ப்ராஃபட்டாக மாறிட்டான். தீர்க்க தரிசனம் உரைக்கிற நபராக மாறிட்டான். முழு தேசத்துக்கு, எத்தனை பேருக்கு? முழு தேசத்துக்கு. நம்ம பிள்ளைகள் நிறைய பேர் இங்கே இருக்கிற, நிறைய குட்டீஸுங்க இருக்குது, உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்கலாம். அவங்க எல்லாம் வருங்கால யார்? வருங்கால தீர்க்க தரிசிகள், வருங்கால பாஸ்டர், அல்லேலூயா, வருங்கால சுவிசேஷகர், அல்லேலூயா, வருங்கால போதகர்கள், வருங்கால மேய்ப்பர்கள். எங்கள் பிள்ளைகள் சிறு வயதிலேயே ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே. அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகள் உண்டு ராஜா. கர்த்தர் நீர் இடைபடுவீராக, கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக ராஜா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அடுத்ததாக நம்முடைய கன்சீவாக இருக்கிற தாய்மார்களுக்காக நம்ம ஜோமனுங்க. கன்சீவாக இருக்க தாய்மார்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக, கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் தொடுவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அந்த கர்ப்பத்தின் கனிகள் ஆஸ்வதிக்கப்படட்டும் ஐயா, ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. நல்ல டெலிவரியை கொடுப்பீராக. பிள்ளைகளை வயிற்றில் இருக்கும் போதே ஆண்டவரே எலிசபெத்தின் பிள்ளை ஆண்டவரே பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்றது போல அந்த கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறுவார்களாக. அற்புதங்களை செய்வீராக ராஜா. அல்லேலூயா. நல்ல வாக்குத்தத்த வசனங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி போதித்து அந்த பிள்ளைகள் கர்ப்பத்திலே வளர்க்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஐயா. நல்ல டெலிவரிகளை கொடுப்பீராக ராஜா. தேவனுடைய கரம் நன்மை செய்வதாக இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. பிள்ளைகளை அழிக்க நினைக்கிற சத்துரு அழிந்து போவானாக. ஏரோது போன்ற ஆவிகள் அழிக்கப்படுவதாக. சிறு பிள்ளைகளை, வயிற்றிலுக்க பிள்ளைகளை அழிக்க நினைக்கிற எல்லா மனாசை போன்ற ஆவிகள் வயிற்றில் கர்ப்பத்தின் பிள்ளைகளோட கீறி எடுத்து அடிப்பானா. அப்படி மனாசையின் ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக சொல்லி ஜோமனுங்க. எல்லா காரியங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்ப்பத்தில் இருக்கும் போதே அழிவை கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. இந்த பிள்ளை சரியில்லை, அழிச்சிடுங்க. அப்ப சில பிள்ளைங்க அபார்ட் ஆயிடுது. எல்லாம் இயேசுவின் ரத்தத்துல கொண்டு வருகிறோம் ஐயா. விடுதலைக்குள்ள வரட்டும் ஐயா. அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட எதிரான ஆவிகள் அழியும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. குழந்தை இல்லாதவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு தேவன் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இதே போல பிள்ளைகள் இல்லாதவங்களுக்காக நம்ம நிச்சயமாய் பாரப்பட்டு என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கிறவங்களா மாறணும். அல்லேலூயா. சங்கீதம் 113:5 சொல்லப்பட்டிருக்கு, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி. இப்போ வீட்டை குடியிருக்க பண்ணுகிறார். வீட்டிலே குடியிருக்க பண்ணுங்க அப்படின்னா என்ன? சில இடத்துல குடும்பமே அவளை வெளியே போ நீ மலடியாக இருக்கிற, என் குடும்பத்துக்கு நீ வாரிசை கொடுக்கலன்னு சொல்லி குடும்பமே என்ன செய்ய பார்க்குது? நிறைய இடங்கள்ல வெளியே தள்ள பார்க்குது. வீட்டிலே குடியிருக்க பண்ணுவார். அல்லேலூயா. அங்கே சில பேர் ஹாஸ்பிட்டல் அங்கே போய் காத்து கிடக்கிறது எதுக்காக? பிள்ளை பேற்றுக்காக. அங்கெல்லாம் ஏன்னா பல மாதங்கள் காத்து கிடக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் வீட்டிலே குடியிருக்க பண்ணி நல்ல குழந்தைகளை கத்த தருவாராக. அதுக்காக ஜோமனும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஈசாக்கு தன் மனைவிக்காக என்ன செய்தாலாம்? பிள்ளை இல்லாத தன் மனைவிக்காக அவன் ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அவள் கருத்தரிக்கும்படி செய்தார். இப்போ ஒவ்வொருத்தங்களும் பிள்ளை இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கிறது நம்முடைய கடமை. அல்லேலூயா. பாரா, எனக்கு பிள்ளை பிறந்தாச்சு, என் பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்க பிறந்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும், பிள்ளை இல்லாதவர்களுக்காக நம்ம ரொம்ப பாரத்தோடு, நான் சிலருக்காக ரொம்ப பாரப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே நீங்கள் ஏதாவது செய்யணுமே நாங்கள் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு தேவன் அப்படிப்பட்ட ஏக்கம் உள்ளவர்களுக்கு கத்த விடுதலை கொடுத்து அல்லேலூயா. மலடியா இருக்கிறவள் பிள்ளை பெற்றாள். அன்னாளை கத்தர் நினைத்தருளினார். அடுத்தது ராகேல் என்ன செய்யப்பட்டா? அவள் பிள்ளை இல்லாத இருந்தாள். அவள் ஏக்கமுள்ளவளாக இருந்தாள். கர்த்தர் அவளுக்கு பிள்ளையை கொடுத்தார். அப்புறம் சாராள் கர்ப்பமே செத்து போச்சு. அந்த சாராளுக்கான என்ன செய்தாரு? பிள்ளைகளை கொடுத்தார். நம்ம எல்லாம் ஜெபமுமா, தேவன் ஒரு அற்புதங்களை செய்யணும், தேவன் ஒரு அதிசயத்தை செய்யணும். ஹல்லேலூயா. மனோவாக்கு தேவன் பிள்ளையை கொடுத்தாரு. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சகரியாவுக்கு பிள்ளையை கொடுத்தீர் ஆண்டவரே. ஐயா மலடியா இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்ப்ப தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக.
இதுவரைக்கும் அந்த கர்த்தருடைய ஈவு நீ கொடுக்கிற அந்த பலனை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இன்றைக்கு தேவன் அவர் இறங்கி வருவீராக. அந்த கர்ப்ப தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அல்ல என்ன கட்டுகள் இருந்தாலும் அந்த கட்டுகள் இப்பொழுது அறுக்கப்படுவதாக. கர்த்தர் தொடுவீராக. அந்த கர்ப்ப தடை விலகட்டும் ஐயா. ஹல்லேலூயா. கணவர் மாருக்குள்ள பிரச்சனை இருந்தா இன்றைக்கு தேவனை மாற்றுவீராக ராஜா. எல்லா குறைகள் நிறைவாய் மாறட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே சந்ததியின் ஆசீர்வாதம் உண்டாவதாக. கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஸ்தனங்களுக்குரிய ஆசீர்வாதம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லிபாலக்கா ரபாலபா. கர்த்தர் இப்பொழுதே நன்மையை கட்டளையிடுவீராக. நன்மை உண்டாக நினைத்தருளும் என்று சொன்ன உன்னுடைய வார்த்தையின்படி நன்மைகள் வருவதாக. எங்க திருச்சபையில ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. புத்திர சந்தானம் இல்லவங்களுக்காக இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தை அவங்க மேல ஊற்றுகிறோம் ஐயா. எல்லா சாபத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. தொடர்ந்து பிடிக்கிற சாபங்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு சாட்சியாய் நீங்க மாற்றிருக்கீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த பெண்கள் ஜெபத்துல எத்தனை பேர் எழுதி வச்சு நாங்க ஜெபிச்சிருக்கிறோம். கர்த்தர் அநேகருக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்காங்க. நன்றி செலுத்துவோமா ஆண்டவரே. சோத்திரம். பல வருடம் இல்லாதவங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. இன்னும் அநேகருக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக. அற்புதங்களை செய்வீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா கரைகளை உயர்த்தி ஜெபணுமா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லாம் இந்த நாள் ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்க வந்த எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. அவனுடைய பிள்ளைகள் சந்ததி ஆசீர்வதிப்பீராக. பேர பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. இன்னொரு முக்கியமான குறிப்பு, சந்ததி தலைமுறையாய் அவரை சேவிக்கிற சந்ததியா மாறணும். ரொம்ப முக்கியம் அது. ஹல்லேலூயா. எல்லா கரைகளை வைத்து ஜெபணுமா. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. எங்க சந்ததி தலைமுறையாய் உம்மை சேவிக்கிற சந்ததியாய் மாறணும் ஆண்டவரே. ஓரிபால சக்கரபாலவா. தலைமுறையாய் சேவிக்கிற சந்ததியாய் மாறட்டும். கர்த்தாவே கிருபை தருவீராக. ரீபால ஷபாலபாலபாலபாலபாலபால. எங்க சந்ததியை ஹல்லேலூயா கர்த்தரை விட்டு பிரிக்க வருகிற எல்லா பொல்லாத கிரியைகள், வேற்று கிரியைகள், பாதாளத்தின் வல்லமைகள் எல்லாம் சுடரிக்கப்படுவதாக. நாங்க பூமியை விட்டு போனா கூட எங்க சந்ததி எல்லாம் உங்களை சேவிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபகரபலபலபலபா. ஷபலபலபலபலபலபா. ரிமனகரபலபலபலபலபா. ரிபலபலபலபலபலபா. ஷபலபலபலபலபலபலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டுமாய் ஜெபிக்க கர்த்தர் கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப ஒவ்வொரு பிள்ளைகளை உடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சில பிள்ளைங்க எங்கேயாவது வெளி ஊர்ல வேலை பார்க்கலாம், வெளியூர்ல படிக்கலாம். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை மூடும்படியா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்க இருந்தாலும் கர்த்தர் தூரத்துக்கும் தெய்வமா இருக்கிறார், சமீபத்துக்கும் தெய்வமா இருக்கிறார். எல்லாரையும் கர்த்தர் மூடுவாராக. எந்த தீமை குழுக்களும் பிள்ளைகள் சென்று விடாதபடிக்கு தேவன் பிள்ளைகளை காப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய மறுரூபத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எங்கள் சந்ததிகள் காண கிருபை தருவீராக. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.